யார் இந்த மாதிரி பண்ண சொன்னது? நீங்க மொத்தம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு யாருக்குமே தெரியாது. வந்து இடிக்க சொன்னா சரிங்களே, ஆதார் கார்டு ரேஷன் கார்டு செக் பண்ணி பாத்தீங்களா? யார் யாருக்கு சொல்லி கண்டுபிடிச்சிங்களா? எதுவுமே இல்லாம வந்து என் கூட வீட்டுக்கு வயசு நானே சிந்தாத கூட கூலி இல்லாம நானே கலந்து குத்து வீடு கட்டணுமாயுது. எனக்கு வீடு வாசல் இல்லை, எனக்கு வீடு வாசல் இல்லை. எந்த அதிகாரிக்கும் கண்ணு இல்லையா? ஆதார் கார்டு ரேஷன் கார்டெல்லாம் செக் பண்ணி பாருங்களா? என்ன நகை உங்களுக்கு தெரிய வரும். எங்க வீட்டை நிச்சயமாக ரீதி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதி ஆர்கேப்பேட்டை வட்டத்திற்குட்பட்ட பகுதி தான் எஸ்பிபுரம். இப்பகுதியில் கடந்த 2000 ஆண்டு திமுக ஆட்சியின் போது கலைஞர் அவர்களால் 75 பேருக்கு பட்டா வழங்கியதாக கூறப்படுகிறது. இதில் பார்த்தோம்னால் கூலி தொழிலாளிகள் மற்றும் முஸ்லிம்கள் அதிகமாக உள்ளனர். இவர்கள் இந்த பகுதிக்கு 23 ஆண்டு காலமாக குடிநீர் இணைப்பு மற்றும் மின் இணைப்பு, சாலை வசதி எதுவும் செய்து கொடுக்கப்படவில்லை. 23 ஆண்டு காலமாக இந்த பகுதி மக்கள் இதற்காக பட்டா பெற்றவர்கள். திமுக எம்எல்ஏ சந்திரன் மற்றும் அரக்கோண நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர், வருவாய் கோட்டாட்சியர் என அனைவரையும் சந்தித்து அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என இவர்கள் மனு கொடுத்து முறையிட்டும் வந்துள்ளனர். எனினும் இவர்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியும் செய்யப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் இந்த பகுதிக்கு திடீரென்று வந்த வட்டாட்சியர் அவர்கள் இந்த பகுதியில் பட்டாக்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும், இது அரசுடைமை ஆக்கப்பட்ட இடம் என்றும் பெயர் பலகை வைத்துவிட்டு ஆர்கேப்பேட்டை வட்டாட்சியர் விஜயகுமார் அவர்கள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார். மேலும் பட்டா வழங்கிய அனைத்து கட்டப்பட்ட 54 வீடுகளும் இடிக்கப்படுவதாக கூறிவிட்டு வீடுகளை இடிக்கும் பணி துவங்கிய போது வீட்டுக்குள் சிறுவர்கள் 2 பேர் உள்ளே சென்று குடும்பத்தோடு அமர்ந்து கொண்டு நாங்கள் வெளியே வர மாட்டோம் என்று கூறிய நிலையில் காவல்துறையினர் கதவுகளை உடைத்து அந்த சிறுமிகளை தூக்கி கொண்டு வெளியே விட்டு பின்னர் வீட்டை இடிக்கும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருப்போம். இப்படி நீங்கள் அதிரடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடாது, நாங்கள் எல்லாம் அனைவரும் ஏழை கூலி தொழிலாளிகள் மற்றும் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அனைத்து சமூகத்திலும் இங்கு வாழ்ந்து வருகிறோம், எங்களுக்கு வீடுகளை இடிக்க வேண்டும் என மக்கள் முறையிட்டும் அதற்கு ஆர்கேப்பேட்டை வட்டாட்சியர் செவி கொடுக்கவில்லை என்று மக்கள் குற்றச்சாட்டினை முன்வைக்கின்றனர். மேலும் ஒரு படி மேலே சென்ற மக்கள் வட்டாட்சியர் எங்களிடம் லஞ்சம் கேட்பதாகவும் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்தது நம்ம குறிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக தெரிகிறது. எனினும் வட்டாட்சியர் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகளும் அதே போன்று காவல்துறை டிஎஸ்பி தலைமையிலான 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இன்று அதிகாலை முதல் 54 வீடுகளை 4 ஜேசிபி இயந்திரங்கள் உதவியுடன் இடித்து வருகின்றனர். மேலும் 3 மணி நேரத்தில் இந்த வீடுகள் தரைமட்டமாக
ஆக்கப்பட்டுள்ளது இந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பின்னர் வந்து வீடுகளை இடித்து வெளியே வந்தபோது வட்டாட்சியரை பார்த்து அந்த கிராம மக்கள் வந்து நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க அப்படி என்று சாபமிட்ட நிலையில் ஆற்றல் மறைந்த வட்டாட்சியர் வந்து உங்களை அனைவரும் தொலைத்து விடுவேன் என்று கொதித்து எழுந்தது வந்து பெரும் பரபரப்பாகவே பார்க்கப்படுகிறது. எனினும் வந்து வீடுகளை இழந்த பொதுமக்கள் நாங்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போகிறோம், இதற்கு வந்து ஒரு முடிவு தெரியும் வரை நாங்கள் விடமாட்டோம் என பகுதி மக்கள் வந்து பரபரப்பாக பேசி வருகின்றனர். மேலும் பார்த்தோம்னா சமையல் செய்யும் பாத்திரங்கள், பள்ளி மாணவிகள் வந்து பள்ளிக்கு எடுத்து செல்ல வேண்டிய புத்தகங்கள் அனைத்தும் வீடுக்குள்ளே மாட்டிக்கொண்டுள்ளது. நாங்கள் வந்து இந்த திமுக ஆட்சிக்கு வந்து ஓட்டு போட்டோம், இதற்கு எங்களுக்கு தேவைதான் என்று மக்கள் அங்கு கூவி வருவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரே நேரத்தில் 54 வீடுகள் இடிக்கப்பட்ட சம்பவம் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.